الله 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 علما حيا سميعا بصيرا متكلما الله وجود قيدا بقى إن الدين عند الله الإسلام. நிச்சயமாக தீனுல் இஸ்லாம் தான் அல்லாஹ்விடத்தில் ஒப்புக்கொள்ளப்பட்ட மார்க்கமாகும். இந்த பிரபஞ்சத்தையும் அதில் இருக்கக்கூடிய கோள்கள் நட்சத்திரங்களையும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பூமியையும் அதில் இருக்கக்கூடிய பல்வேறு ஜீவராசிகளையும் இறைவன் படைத்தான். அதே போல மனிதனை படைத்து அவன் வாழ்வதற்கு தேவையான எல்லா ஏற்பாடுகளையும் இந்த பூமியிலே இறைவன் நமக்கு செய்து தந்துள்ளான். இந்த மனிதன் எதற்காக படைக்கப்பட்டான்? அவனது வாழ்க்கையின் நோக்கம் என்ன? அவன் எப்படி வாழ்ந்தால் இறைவனுக்கு திருப்தியான வாழ்க்கையாக இருக்கும்? இந்த உலகத்திலும் இறந்த பிறகு உள்ள வாழ்க்கையில் வெற்றியும் பெறுவதற்கு எப்படிப்பட்ட முறையிலே அவன் வாழ வேண்டும் என்ற அனைத்து வழிமுறைகளையும் நெறிகளையும் மக்களுக்கு தெளிவுபடுத்தக்கூடிய பொறுப்பை இறைவன் தனது பொறுப்பாக ஆக்கிக் கொண்டான். அந்த அடிப்படையில் மனிதன் படைக்கப்பட்ட காலம் தொட்டு இன்று வரை வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அனைத்து மனித சமுதாயங்களுக்கும் ஒவ்வொரு சமுதாயத்திலிருந்தும் மனிதர்களில் நல்ல மனிதர்களை இறைவன் தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு தன் புறத்திலிருந்து வேத வெளிப்பாடுகளை அருளி இறைவன் மக்களுக்கு நேர்வழி காட்டி வந்திருக்கின்றான். இப்படி அனுப்பப்பட்ட அந்த மனித புனிதர்கள் இறை தூதர்கள் என்று அழைக்கப்படுவார்கள். அவர்கள் கொண்டு வந்த இறைவனுடைய வேத வெளிப்பாடுகள் இறை வேதங்கள் என்று அழைக்கப்படும். இப்படி இறை தூதர்கள் வருகின்ற பொழுது எந்த சமுதாயத்திற்கு அனுப்பப்பட்டார்களோ அவர்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ளக்கூடிய முறையில் அத்தாட்சிகளோடு அனுப்பப்படுவார்கள். இப்படி இறை தூதர்களையும் இறை வேதங்களையும் இறைவன் அனுப்பிய நோக்கம் இதன் மூலம் மக்கள் நேர்வழி இன்னதுதான் என்று தெளிவாக விளங்கி அதன் அடிப்படையில் செயல்படுவதற்கும் இறைவன் தங்களுக்கு நேர்வழி காட்டவில்லை என்றெண்ணி மனம் போன போக்கிலே வாழ்ந்து விடுவதற்கு எந்த ஆதாரமும் இல்லாமல் இருப்பதற்குமாகும். قُلْنَا اهْبِطُوا مِنْهَا جَمِيعًا فَإِمَّا يَأْتِيَنَّكُم مِّنِّي هُدًى فَمَن تَبِعَ هُدَايَ فَلَا خَوْفٌ عَلَيْهِمْ وَلَا هُمْ يَحْزَنُونَ. பின்பு நாம் சொன்னோம், நீங்கள் அனைவரும் இவ்விடத்தை விட்டு இறங்கிவிடுங்கள். என்னிடமிருந்து உங்களுக்கு நிச்சயமாக நல்வழியை காட்டும் அறிவுரைகள் வரும்போது யார் என்னுடைய அவ்வழியை பின்பற்றுகிறார்களோ அவர்களுக்கு எத்தகைய பயமும் இல்லை, அவர்கள் துக்கப்படவும் மாட்டார்கள். رُسُلًا مُبَشِّرِينَ وَمُنذِرِينَ لِئَلَّا يَكُونَ لِلنَّاسِ عَلَى اللَّهِ حُجَّةٌ بَعْدَ الرُّسُلِ وَكَانَ اللَّهُ عَزِيزًا حَكِيمًا. தூதர்கள் வந்தபின் அல்லாஹ்வுக்கு எதிராக மக்களுக்கு ஆதாரம் எதுவும் ஏற்படாமல் இருக்கும் பொருட்டு தூதர்கள் பலரையும் நன்மாராயம் கூறுபவர்களாகவும் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்பவர்களாகவும் அல்லாஹ் அனுப்பினான். மேலும் அல்லாஹ் யாவரையும் மிகைத்தவனாகவும் பேரறிவாளனாகவும் இருக்கின்றான். இறை தூதர்கள் அனுப்பப்படாத சமுதாயமே இல்லை. உலகில் உள்ள அனைத்து சமுதாயங்களுக்கும் இறை தூதர்கள் அனுப்பப்பட்டுள்ளார்கள். இதை திருக்குர்ஆன் இவ்வாறு கூறுகிறது: எந்த சமுதாயத்திற்கு இறை தூதர்கள் அனுப்பப்பட்டார்களோ அவர்கள் அந்த சமுதாயம் பேசிய மொழியிலேயே வேத வெளிப்பாடுகளையும் வழிகாட்டுதல்களையும் கொண்டு வந்துள்ளார்கள் என்று திருக்குர்ஆன் தெளிவுபடுத்துகிறது. وَمَا أَرْسَلْنَا مِن رَّسُولٍ إِلَّا بِلِسَانِ قَوْمِهِ لِيُبَيِّنَ لَهُمْ فَيُضِلُّ اللَّهُ مَن يَشَاءُ وَيَهْدِي مَن يَشَاءُ وَهُوَ الْعَزِيزُ الْحَكِيمُ.
ஒவ்வொரு தூதரையும் அவருடைய சமூகத்தாருக்கு அவர் விளக்கி கூறுவதற்காக அவர்களுடைய மொழியிலேயே போதிக்கும்படி நாம் அனுப்பி வைத்தோம். இந்த இறை தூதர்களின் வரிசையிலே ஆதாம் எனப்படும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம், நோவா எனப்படும் நூஹ் அலைஹிஸ்ஸலாம், ஏபிரஹாம் எனப்படும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மவேல் எனப்படும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், ஐசக் எனப்படும் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், தாவீது எனப்படும் தாவூது அலைஹிஸ்ஸலாம், சாலமோன் எனப்படும் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், மோசே எனப்படும் மூசா அலைஹிஸ்ஸலாம், இயேசு கிறிஸ்து எனப்படும் ஈசா அலைஹிஸ்ஸலாம், இன்னும் பல்லாயிரக்கணக்கான இறை தூதர்கள் அனுப்பப்பட்டுள்ளார்கள். இப்படிப்பட்ட இறை தூதர்கள் வரிசையிலே இறுதியாக உலக மக்கள் அனைவருக்கும் பொதுவான இறை தூதராக இறைவனால் அனுப்பப்பட்டவர்தான் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆவார்கள். இந்த விஷயங்களை திருக்குர்ஆன் இவ்வாறு குறிப்பிடுகிறது: وَمَا أَرْسَلْنَاكَ إِلَّا كَافَّةً لِلنَّاسِ بَشِيرًا وَنَذِيرًا وَلَكِنَّ أَكْثَرَ النَّاسِ لَا يَعْلَمُونَ. இன்னும் நபியே, நாம் உம்மை மனிதகுல முழுமைக்கும் நன்மாராயம் கூறுபவராகவும் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்பவராகவுமே அன்றி வேறெவ்வாறும் அனுப்பவில்லை. ஆனால் மனிதர்களின் பெரும்பாலோர் இதை அறிய மாட்டார்கள். முகமது நபிக்கு முன்னால் வந்த இறை தூதர்கள் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்திற்கு அனுப்பப்பட்டார்கள். ஆனால் முகமது நபியோ உலகத்தில் உள்ள அனைத்து சமுதாயத்திற்கும், உலக முடிவு நாள் வரை வாழக்கூடிய அனைத்து மனிதர்களுக்கும் இறை தூதராக அனுப்பப்பட்டார்கள். உதாரணமாக இயேசு கிறிஸ்துவை பற்றி கூறுகின்ற போது அவர் இஸ்ரவேல் கூட்டத்தாருக்கு மட்டும் அனுப்பப்பட்டதாக திருக்குர்ஆன் கூறுகின்றது. இதற்கு மாற்றமாக முகம்மது நபியை பற்றி கூறுகின்ற போது அவர் உலக மக்கள் அனைவருக்கும் மொத்தமாகவும் பொதுவாகவும் அனுப்பப்பட்டவர் என திருக்குர்ஆன் கூறுகின்றது. இறைவனால் அனுப்பப்பட்ட அனைத்து தூதர்களும் போதித்த மார்க்கம் இஸ்லாமாகும். அப்படியென்றால் இஸ்லாமிய மார்க்கத்தை உலகுக்கு அறிமுகப்படுத்தியது முகம்மது நபி அல்ல, மாறாக அனைத்து இறை தூதர்களும் போதித்த மார்க்கமாகிய இஸ்லாமிய மார்க்கத்தை பரிபூர்ணப்படுத்த வந்தார்கள். وَإِذْ قَالَ عِيسَى ابْنُ مَرْيَمَ يَا بَنِي إِسْرَائِيلَ إِنِّي رَسُولُ اللَّهِ إِلَيْكُمْ. மேலும் மரியமின் குமாரர் ஈசா அலைஹிஸ்ஸலாம் கூறியபோது, இஸ்ராயில் மக்களே, நான் உங்களுக்கு வந்த அல்லாஹ்வின் தூதனாவேன். قُلْ يَا أَيُّهَا النَّاسُ إِنِّي رَسُولُ اللَّهِ إِلَيْكُمْ جَمِيعًا. நபியே, நீர் கூறுவீராக, மனிதர்களே, மெய்யாக நான் உங்கள் அனைவருக்கும் அல்லாஹ்வின் தூதராக இருக்கின்றேன். இறைவனால் அங்கீகரிக்கப்பட்ட மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் என்று திருக்குர்ஆன் கூறுகின்றது. இந்த மார்க்கம் இறைவனிடமிருந்து உலக மக்கள் அனைவருக்கும் பொதுவாக வந்த மார்க்கம் என்பதற்கு ஆதாரமாக இதனுடைய பெயர் இஸ்லாம் என்று அழைக்கப்படுவதே போதுமானதாக இருக்கின்றது. இஸ்லாம் என்ற பெயருக்கு அர்த்தம் சாந்தி, சமாதானம் என்பதாகும். இந்த மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவர்கள் முஸ்லீம்கள் என்று அழைக்கப்படுவார்கள். முஸ்லீம் என்று சொன்னால் இறைவனுக்கு கட்டுப்படுபவன் என்று பொருள். ஆக மொத்தத்தில் இறைவனுக்கு கட்டுப்படுவதன் மூலமாக சாந்தியும் சமாதானத்தையும் அடைவது இஸ்லாமிய மார்க்கம் என்று சொன்னால் அது பொருத்தமானதாகும். இஸ்லாம் என்ற வார்த்தை ஒரு தனி மனிதனை சார்ந்தோ ஒரு பூகோள பகுதியின் ஒரு பகுதியின் பெயரை சார்ந்தோ இல்லாமல், ஒரு குறிப்பிட்ட குலத்தை சார்ந்தோ இல்லாமல், உலக மக்கள் அனைவரும் சொந்தம் கொண்டாடக்கூடிய அடிப்படையில் உள்ள பொதுவான வார்த்தையாகும். உலகில் உள்ள மற்ற எல்லா மதங்களை ஒப்பிட்டு நோக்குகின்ற பொழுது இஸ்லாமிய மார்க்கத்திற்கு மட்டும்தான் இந்த பொதுவான பெயர் உண்டு என்ற சிறப்பு இருக்கிறது. மற்ற மார்க்கங்களாகிய கிறிஸ்தவ மார்க்கத்தை எடுத்துக்கொண்டால் இயேசு கிறிஸ்து என்று சொல்லக்கூடிய தனி நபரை வணங்கக்கூடிய மார்க்கம் என்ற அடிப்படையில் கிறிஸ்தவ மார்க்கம் என்று அழைக்கப்படுகிறது. இந்து மதத்தை எடுத்துக்கொண்டால் இந்தியாவின் பகுதியில் வாழக்கூடிய மக்கள் பின்பற்றக்கூடிய மார்க்கம் என்று
ஒரு குறிப்பிட்ட பகுதியை சார்ந்த மக்களுடைய